சங்கீதங்களின் புஸ்தகம் 119 அதிகாரம் 107 வசனத்தை நாம் வாசிக்கலாம். நான் மிகவும் உபத்திரவப்படுகிறேன், கர்த்தாவே உன்னுடைய வசனத்தின்படியே என்னை உயிர்ப்பியும். இந்த சங்கீதங்களின் புஸ்தகம் 119 அதிகாரத்தை நாம் வாசிக்கும் பொழுது அங்கே இருக்கிற எல்லா வசனங்களையும் நாம் கண்ணோக்கும் பொழுது முழுவதுமாக வேதத்தை தான் அதை மிகைப்படுத்தி இருக்கும், வசனத்தை தான் மிகைப்படுத்தி இருக்கும். ஏனென்றால் தேவன் வார்த்தையாய் இருக்கிறார், வார்த்தையின் மூலம் தான் தேவன் நமக்கு விடுதலை கொடுப்பார். வேதம் சொல்லுகிறது, ஆதியிலே தேவன் வானத்தையும் பூமியும் எதனால படைத்தார்? வார்த்தையினாலே படைத்தார். யோவான்ல நாம் வாசிக்கிறோம், ஆதியிலே வார்த்தை இருந்தது, அந்த வார்த்தை தேவனாய் இருந்தது, அதுவே தேவனாகி மாம்சமும் இரத்தமுமாகி இந்த உலகத்திலே வெளிப்பட்டது. வசனம் தான் நமக்கு முக்கியம், வசனம் தான், வார்த்தை தான் நமக்கு முக்கியம். வசனத்திலே வார்த்தையினாலே தான் தேவன் இன்றைக்கும் ஜீவிக்கிறார். இங்கே சங்கீதத்தில் இந்த 119 அதிகாரத்திலே 107 வசனத்திலே நான் வாசிக்கிறேன், நான் மிகவும் உபத்திரவப்படுகிறேன், கர்த்தாவே உன்னுடைய வசனத்தின்படியே என்னை உயிர்ப்பியும். இன்றைக்கு கர்த்தருடைய வார்த்தையை கேட்டுக்கொண்டிருக்கிற அன்பு தேவ ஜனங்களே, வசனம் தான் உங்கள் வாழ்க்கையை உயிர்ப்பிக்க முடியும், வார்த்தை தான் உங்கள் வாழ்க்கையை உயிர்ப்பிக்க முடியும். இங்கு சொல்லப்படுகிறது, நான் மிகவும் உபத்திரவப்படுகிறேன், உன்னுடைய வசனத்தின்படி என்னை நீங்க என்ன பண்ணுங்க, உயிர்ப்பீங்க. ஏன்னா எபிரேயர்ல நாம் கடந்த நாட்கள்ல கூட வாசித்தோம், அந்த வார்த்தை ஜீவன் உள்ளது. என்ன சொல்லப்படுகிறது? அந்த வார்த்தை, தேவனுடைய வார்த்தை எப்படிப்பட்டது? ஜீவனும் வல்லமை உள்ளதாக இருக்கிறது. தேவன் அந்த வார்த்தையினாலே தான் இன்றைக்கும் நமக்கு அற்புதம் செய்கிறவராக இருக்கிறார். அதனால தான் கிறிஸ்தவங்க வீட்டில் விக்கிரக ஆராதனை பண்ணுகிறது இல்லை, போட்டோஸுக்கு சிலைக்கு நான் வழிபாடு செய்யறது இல்லை. ஏனென்றால் நம் தேவன் வார்த்தையாக இருக்கிறார். எப்படி இருக்கிறார்? நம் தேவன் வார்த்தையாக இருக்கிறார். நம் தேவன் ஜீவனுள்ள தேவனாக இருக்கிறார். வசனத்தின் மூலமாக, வார்த்தையின் மூலமாகத்தான் தேவன் உனக்கு அற்புதம் செய்ய முடியும். இன்றைக்கு கர்த்தருடைய வார்த்தையை கேட்டுக்கொண்டிருக்கிற அன்பு தேவ ஜனங்களே, ஒருவேளை இன்றைக்கு நீங்கள் பலவிதமான போராட்டங்கள் மத்தியிலே இருக்கலாம், பலவிதமான பிரச்சனைகளை நீங்கள் இன்றைக்கு சந்தித்துக் கொண்டிருக்கலாம், பலவிதமான உபத்திரவத்தின் பிடியிலே நீங்கள் இருக்கலாம், வியாதியிலே கட்டப்பட்டிருக்கலாம், பலவீனத்திலே கட்டப்பட்டிருக்கலாம். இதுக்கு எல்லாவற்றுக்கும் முடிவு என்ன தெரியுமா? அவருடைய வசனம் தான். அவருடைய வசனம், அவருடைய வார்த்தை தான் உன்னை இந்த உபத்திரவத்திலிருந்து உன்னை விடுதலையாக்க முடியும். அவருடைய வசனம், அவருடைய வார்த்தை தான் உன்னை போராட்டம் பிரச்சனையிலிருந்து விடுதலையாக்க முடியும். அவருடைய வசனம், அவருடைய வார்த்தை தான் இன்றைக்கு உன் வியாதியிலிருந்து, உன் பலவீனத்திலிருந்து உனக்கு சுகம் கொடுக்க அவருடைய வசனத்தினாலே தான் முடியும். அதனால தான் வேதம் சொல்லுகிறது, நீங்க சங்கீதங்களின் புஸ்தகத்தில் நான் வாசிக்கிறோம், நான் மிகவும் உபத்திரவப்படுகிறேன், உன்னுடைய வசனத்தினால் என்னை உயிர்ப்பியும். இன்றைக்கு ஒருவேளை நீங்கள் மிகவும் உபத்திரவமான ஒரு சூழ்நிலையில இருக்கலாம், மிகவும் போராட்டமான ஒரு சூழ்நிலை, பிரச்சனையான ஒரு சூழ்நிலையிலே பாடுகள் நிறைந்த ஒரு வாழ்க்கை வாழ்ந்து கொண்டிருக்கலாம். கர்த்தருடைய வார்த்தை கேட்டுக்கொண்டிருக்கிற அன்பு தேவ ஜனங்களே, இந்த வசனம், இந்த வார்த்தை உங்கள் வாழ்க்கையை மாற்றும், உங்கள் சூழ்நிலையை மாற்றும், உங்கள் பிரச்சனையை மாற்றும், உங்கள் போராட்டத்தை மாற்றும், உங்கள் வியாதி, உங்கள் பலவீனத்திலிருந்து வசனம் தான் உங்களுக்கு விடுதலையை கொடுக்க முடியும். வசனம், வார்த்தைக்கு நாம் இம்பார்ட்டன்ட், முக்கியத்துவம் கொடுக்கணும். அதுல தான் ஒரு திருச்சபையில பிரசங்கிக்கும் பொழுது ஜனங்க வார்த்தைகளை என்ன பண்ணணும், பிரசங்கிக்கிற வார்த்தைகளை நீங்க கவனமா கேட்கணும். அது மாத்திரமல்ல, வாரத்திற்கு ஒருவர் திருச்சபைக்கு வந்து வசனத்தை கேட்டால் மாத்திரம் உங்கள் ஆவிக்குரிய வாழ்க்கையில பலன் உண்டாகாது, உங்களுக்கு விடுதலை உண்டாகாது. ஒவ்வொரு நாளும் தேவனுடைய பிள்ளைகள் உங்கள் கைகளில் வைத்திருக்கிற அந்த வேத புத்தகத்தில் இருக்கிற அந்த வசனங்களை நீங்கள் வாசிக்க வேண்டும், அந்த வசனங்களை நீங்கள் தியானிக்க வேண்டும், இந்த வசனங்களை நீங்கள் விசுவாசிக்க வேண்டும். இந்த வசனம் உங்கள் வாழ்க்கையை மாற்றும், இந்த வார்த்தை உங்கள் குடும்ப சூழ்நிலைகளை மாற்றும், இந்த வார்த்தை உங்கள் போராட்டங்கள் பிரச்சனைகளை மாற்ற முடியும். இந்த வார்த்தை உங்களுக்கு வியாதியிலிருந்து சுகம் கொடுக்க முடியும்.
இந்த வசனம் உங்கள் பலவீனத்திலிருந்து உங்களுக்கு சுகம் கொடுக்க முடியும். இங்கே நாம் யோவான் சுவிசேஷம் 4ஆம் அதிகாரத்திலே நாம் ஒரு சம்பவத்தை பார்க்கிறோம். ஒரு ராஜாவின் வேலைக்காரனுடைய மகன் வியாதியிலே இருக்கிறான். யோவான் சுவிசேஷம் 4ஆம் அதிகாரம் 46ஆவது வசனத்திலிருந்து நம்ம பார்க்கிறோம். ஒரு ராஜா வீட்டில் வேலை செய்கிற ஒரு மனிதனுடைய மகன் வியாதியாய் இருக்கிறான். இயேசுவிடத்திலே அந்த மனிதன் வருகிறான். அந்த ராஜாவின் மகனுக்காக அந்த ராஜாவின் வீட்டில் வேலை செய்கிற அந்த தகப்பனார் தன்னுடைய மகன் வியாதியாய் இருக்கிறார் என்பதற்காக இயேசுவை தேடி வருகிறார். இயேசு இன்றைக்கு என் மகனுக்கு விடுதலை கொடுக்க முடியுமா? இந்த வியாதியிலிருந்து இயேசு கிறிஸ்து சுகம் கொடுப்பாரா? என் வீட்டிற்கு வந்து அவர் ஜெபிப்பாரா? என் மகன் மீது கரங்களை வைத்து விடுதலை கொடுப்பாரா என்று அந்த தகப்பனார் இயேசுவை தேடி வருகிறார். 49ஆம் வசனத்திலிருந்து நாம் வாசிக்கலாம். அதற்கு ராஜாவின் மனுஷன், ஆண்டவரே, என் பிள்ளை சாகிறதற்கு முன்னே வர வேண்டும் என்றான். அந்த தகப்பனாருடைய மகன் ஒரு சாகிற நிலைமையிலே, ஒரு மரணத்தின் பிடியிலே இருக்கிறார். இயேசுவிடத்தில் வந்து சொல்லுகிறார், அங்கே தாமதமாகிறது. அதற்கு உடனே அந்த தகப்பனார் சொல்றாரு, வாசிக்கலாம் மறுபடியும். அதற்கு ராஜாவின் மனுஷன், ஆண்டவரே, என் பிள்ளை சாகிறதற்கு முன்னே வர வேண்டும் என்றான். என் பிள்ளை சாக போகிற ஒரு சூழ்நிலை, எல்லாம் முடிஞ்சு போச்சு. டாக்டரை பார்த்தோம், மருத்துவரை பார்த்தோம், என்ன ஒரு பிரயோஜனமும் இல்லை. ஒரு முடிகிற ஒரு தருவாய், சாகிற ஒரு தருவாயில் இருக்கிறான். அதற்கு முன்பாக நீங்கள் வந்து ஜெபித்தீனா எங்கள் மகன் சுகமாவான் என்று இயேசுவை பார்த்து அந்த தகப்பன் கேட்கிறார். வாசிக்கலாம். இயேசு அவனை நோக்கி, நீ போகலாம், உன் குமாரன் பிழைத்திருக்கிறான் என்றார். அந்த மனுஷன் இயேசு சொன்ன வார்த்தையை நம்பி போனான். இயேசு சொல்றாரு அந்த மனிதனை பார்த்து, நீ போகலாம், உன் குமாரன் பிழைத்திருக்கிறான். இயேசு கிறிஸ்துவின் வாயிலிருந்து புறப்பட்ட ஒவ்வொரு வார்த்தைகளும் ஜனங்களுக்கு அற்புதத்தை செய்தது, அதிசயங்களை செய்தது. ஒரே ஒரு வார்த்தை தான் சொல்லுகிறார். அங்கே நாம் சங்கீதங்களின் புஸ்தகத்தில் 119ஆம் அதிகாரம் 107ஆம் வசனத்தில் நாம் வாசித்தோம், நான் மிகவும் உபத்திரவப்படுகிறேன், உடைய வசனத்தினாலே என்னை உயிர்ப்பியும் கர்த்தாவே. இங்க ஒரு மனிதன் இயேசுவை தேடி வருகிறான். தன் பிள்ளை வியாதியிலே மரண தருவாயிலே இருக்கிற சூழ்நிலையிலே இயேசுவை தேடி வருகிறான். என் மகன் சாகிறதுக்கு முன்னே வந்து நீங்க ஜெபித்தீங்கன்னா, உங்க கையை அவன் மேல வச்சீங்கன்னா அவன் சுகமாயுள்ளான் என்கிற ஒரு நம்பிக்கையோடு வருகிறான். இயேசு சொல்றார், ஒரே ஒரு வார்த்தை தான் சொல்றார், நீ போகலாம், உன் குமாரன் பிழைத்திருக்கிறான். இயேசு சொன்ன அந்த வார்த்தையை அந்த மனிதன் நம்பி போனான். இன்றைக்கு கர்த்தருடைய சமூகத்துல கர்த்தருடைய வார்த்தையை கேட்டுக்கொண்டிருக்கிற ஜனங்களே, எந்த வார்த்தையை நீங்க நம்பாதீங்க. மனிதனுடைய வார்த்தைகள் உங்கள் வாழ்க்கையிலே நன்மை செய்ய முடியாது. உங்களை சுற்றி இருக்கிற உறவுகளுடைய வார்த்தைகள் உங்களுக்கு அற்புதம் செய்ய முடியாது. இயேசு கிறிஸ்துவின் வார்த்தை உங்களுக்கு அற்புதம் செய்ய முடியும். இயேசு கிறிஸ்துவின் வார்த்தை உங்கள் உபத்திரவத்தை மாற்ற முடியும். இயேசு கிறிஸ்துவின் வார்த்தை உங்கள் குடும்ப சூழ்நிலையை மாற்ற முடியும். இயேசு கிறிஸ்துவின் வார்த்தை உங்கள் சரீரத்தில் இருக்கிற வியாதி பலவீனங்களை சுகமாக்க முடியும். அந்த மனிதன் ஒரு கேள்வியும் கேட்கல, இயேசு சொன்ன வார்த்தையை நம்பி போனோம். இன்னைக்கு நீங்க யார் வார்த்தையை நம்பி இருக்கிறீங்க? கர்த்தருடைய வார்த்தையை நீங்க நம்பி இருப்பீங்க என்றால் நிச்சயமா உங்கள் உபத்திரவம் மாறும், உங்கள் போராட்டம் மாறும், உங்கள் பிரச்சனைகள் மாறும், உங்கள் வியாதி உங்கள் பலவீனத்திலிருந்து ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து அவர் வார்த்தையினாலே உங்களுக்கு சுகம் கொடுப்பார். அந்த மனிதன் இயேசு சொன்ன வார்த்தையை நம்பி போனான். வாசிக்கலாம். அவன் போகையில் அவனுடைய ஊழியக்காரன் அவனுக்கு எதிர்கொண்டு வந்து, உம்முடைய குமாரன் பிழைத்திருக்கிறான் என்று அறிவித்தார்கள். அப்பொழுது எந்த மணி நேரத்தில் அவனுக்கு குணம் உண்டாயிற்று என்று அவர்களிடத்தில் விசாரித்தான். அவர்கள் நேற்று 7ஆம் மணி நேரத்தில் ஜுரம் அவனை விட்டது என்றார்கள். உன் குமாரன் பிழைத்திருக்கிறான் என்று இயேசு தன்னுடனே சொன்ன மணி நேரம் அதுவே. எல்லா கரங்களை தட்டி ஆண்டவரை மகிமைப்படுத்தும். இயேசு ஒரு வார்த்தை சொன்னாங்கன்னா அந்த வார்த்தையில் அற்புதம் நடக்கும், அதிசயம் நடக்கும். இயேசு எந்த மணி நேரத்தில் சொன்னாரோ அதே மணி நேரத்திலே அந்த மரண தருவாயிலே இருந்த அந்த மனிதனுக்கு சுகம் உண்டானது. இயேசு போய் ஜெபித்தாரா?
இயேசு கையை வச்சாரா? இல்ல சீசர்கள் அனுப்புனாரா? இல்ல. பழைய ஏற்பாட்டில் பார்க்கிறோம், எலிசாவை அனுப்புகிறார், எலிசாவுடைய கேயாசி அனுப்புகிறார். பல சூழ்நிலைகளை நாம் பார்க்கிறோம். ஆனால் இயேசு யாரையுமே அனுப்பல. இந்த இடத்துல இருந்து ஒரே ஒரு வார்த்தையை சொல்றாரு, நீ போகலாம், குமாரன் பெயர்த்திருக்கிறார். இயேசு எந்த மணி நேரத்துல சொன்னாரோ அதே மணி நேரத்திலே அந்த மனிதனுக்கு சுகம் உண்டானது, குணம் உண்டானது. இன்றைக்கு கர்த்தருடைய வார்த்தையை கேட்டுக்கொண்டிருக்கிற அன்பு தேவ ஜனங்களே, மனிதர்களுடைய வார்த்தைகளையும், உங்களை சுற்றி இருக்கிற ஜனங்களுடைய வார்த்தைகளையும், உங்கள் உறவுகளுடைய வார்த்தைகளையும் நீங்கள் நம்பாதீங்க. கர்த்தருடைய வார்த்தையை நம்புங்க. பிரைஸ் தி லார்ட், பிரைஸ் தி லார்ட், பிரைஸ் தி லார்ட். நம் தேவன் இன்றைக்கும் அற்புதம் செய்கிறவர். நம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து இன்றைக்கும் உயிரோடு இருக்கிறார். அவர் எப்படி செய்வார்? அற்புதம் உங்களுக்கு செய்வார். அவருடைய வசனத்தினாலே, அவருடைய வார்த்தையினாலே. ஏனென்றால் அவருடைய வசனத்திலே ஜீவன் உள்ளது, அவருடைய வசனத்திலே வல்லமை உள்ளது. ஒரே ஒரு வார்த்தை சொன்னார். அந்த வல்லமையுள்ள வார்த்தை, ஜீவனுள்ள வார்த்தை படுக்கையிலே படுத்துக் கொண்டிருந்த அந்த மனிதனுக்கு சுகத்தை கொடுத்து அந்த மனிதனுக்கு ஜீவனை கொடுத்தது. உங்கள் வாழ்க்கையிலும் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து அவர் வார்த்தையினாலே அற்புதம் செய்வார். அவர் வார்த்தையினாலே உங்கள் உபத்திரவம் மாறும். அவருடைய வார்த்தையினாலே உங்கள் போராட்டம், பிரச்சனைகள், பாடுகள் மாறும். அவருடைய வார்த்தையினாலே உங்கள் வியாதி, பலவீனத்திலிருந்து அருள்நாதர் இயேசு கிறிஸ்து நிச்சயம் உங்களுக்கு சுகம் கொடுப்பார், உங்களுக்கு அற்புதம் செய்வார். அவருடைய வார்த்தையை நம்புங்கள். அந்த மனிதன் இயேசு சொன்ன வார்த்தையை நம்பி போனார். இன்றைக்கு கர்த்தருடைய வார்த்தைக்கு முக்கியத்துவம் கொடுங்கள். கர்த்தருடைய வார்த்தையை விசுவாசியுங்கள், நம்புங்கள். அந்த வார்த்தை உங்கள் வாழ்க்கையை மாற்றும், உங்கள் சூழ்நிலையை மாற்றும். அந்த வார்த்தை இயற்கையிலே மாற்றுகிற வல்லமை உண்டு. பிரைஸ் தி லார்ட், பிரைஸ் தி லார்ட். காற்றையும் கடலையும் பார்த்து இயேசு ஒரே ஒரு வார்த்தை சொன்னார், இறையாவே அமைதலாயிரு என்று உனக்கு சொல்லுகிறேன் என்று சொன்னார். அதே நேரத்தில் அமைதல் உண்டாயிற்று. உங்கள் குடும்பத்திலே இருக்கிற எல்லா போராட்ட பிரச்சனைகள் மாறி அமைதல், சமாதானத்தை தேவன் கொடுத்து உங்களை வழிநடத்துவாராக. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. நாம் கண்களை உச்சரிக்கிறோம். பரலோக பிதாவே, உம்மை துதிக்கிறோம், உம்மை ஸ்தோத்தரிக்கிறோம், உம்முடைய நாமத்திற்கு மகிமை செலுத்துகிறோம். கர்த்தாவே, நான் உபத்திரவப்படுகிறேன், உடைய வசனத்தினால் என்னை உயிர்ப்பையும் என்று வேதம் சொல்லுகிறபடி இன்றைக்கு உடைய வசனத்தை, வார்த்தைகளை தியானித்து கேட்ட உடைய பிள்ளைகள் வாழ்க்கையிலே எல்லா உபத்திரவத்திலிருந்து, போராட்டத்திலிருந்து, பிரச்சனையிலிருந்து, பாடுகளிலிருந்து, வியாதியிலிருந்து உடைய வசனத்தினாலே, வார்த்தையினாலே அற்புதம், அதிசயம் நடப்பதாக ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிக்கிறோம். இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென்.